Hi, long time no see. Again, the temptation comes back. So I'm also coming back here, talking to you. ரெண்டு படம் நல்ல படம் பார்த்தேன். ரெண்டுமே கமர்ஷியலி ஆல்சோ நல்ல கிளிக் ஆகிருக்குதா கேள்விப்பட்டேன். குட். ஒன்று மகாராஜா, விஜய் சேதுபதி பிடிக்கும். பட் இந்த படத்தில் அவரை பார்த்தோன்னே ரொம்ப சோகமாயிட்டேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டு ஆக்டர்ஸ் மட்டும் தே நெவர் பாதர்ட் அபவுட் தேர் ஃபிசிக். ஒரு நடிப்பு மேலே ரொம்ப அதிகமான நம்பிக்கை இருந்ததுனாலே எனக்கு தெரியல, சிவாஜி கணேசன் சரி, விஜய் சேதுபதியும் சரி, தங்களுடைய உடம்பை கவனிக்கிறதே இல்லை. முந்தான்னு வர்றாரு, நம்ம பிரபுவுக்கு தம்பி மாதிரி இருந்தார் பார்க்குறதுக்கு. அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு அவருடைய உடம்பு எந்த விதமான நெகட்டிவ் இம்பேக்ட் இல்லை, சொல்லப்போனால் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஒரு நாட் ஓல்டு பட் மிடில் ஏஜ் அண்ட் லிட்டில் பிட் சினிக் அண்ட் எக்ஸென்ட்ரிக் டைப், அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அதுக்கு அந்த உடம்பு ஒன்றும் தகராறு பண்ணல. பட் இருந்தாலும் பார்க்கும்போது உடம்பு இன்னும் கொஞ்சம் நல்லா வைக்கலாமே அப்படின்னு ரொம்ப சின்சியராக தோணுச்சுது. இங்கேயே அதை சொல்லியிருக்கேன், ஒரு இடத்துல ஃபேஸ்புக்கில் கூட எழுதியிருக்கிறேன். பட் ஹூ இஸ் தேர் டு ஹீட் ஆல் தோஸ் திங்ஸ்? ஓகே, தட்ஸ் ஹவு இட் ஹஸ் கம். அந்த படம் இட்ஸ் அபவுட் யங் கேர்ள் பீயிங் ரேப்ட் அண்ட் ஆல் தட். ஸோ அதனால் இட் ஹஸ் காட் மோர் ஆஃப் சென்டிமெண்டல் வேல்யூ. அதனால் இந்த படம் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் நித்திலன் டைரக்டர் பெரியவருக்கு ரெண்டாவது படமாக படம் குரங்கு பொம்மை. நல்ல டைரக்ஷன். இல்லை, ப்ராப்ளம் என்னென்னா நான் லீனியர். இந்த நான் லீனியர் வரும்பொழுதுமே இந்த மாதிரி ஆளுகளுக்கு கொஞ்சம் தலை பிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பிகாஸ் த இன்சிடென்ட்ஸ் இப்போ நடக்கிறது பழசு எல்லாம் ஒரே சமயத்தில் காம்பினேஷன் வரும். இந்த சரடு ஒரு கயிறாக மாறும் இல்லையே திருகும் போதும், அது மாதிரி பல த்ரெட்டுகள் கடைசியில் ஒரு இடத்துல ஒரு இது ஃபார்ம் ஆகணும். ஸோ அந்த ஃபார்ம் ஆன பிறகு தான் நமக்கு முழு கதையும் பிடிக்கும். ஸோ இந்த படம் அதே மாதிரி தான். எப்போ எது நடக்குதுங்கிறத நம்ம கான்ஸ்பிகஸாக ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு இன்ட்ரிகேட்டாக நிறைய சீன்ஸ் வருது. பார்த்து முடிஞ்ச பிறகு தான் கதை புரியுது. பட் சில சமயம் அதில் சில கேள்விக்குறி, இந்த பாம்பு ஏன் வந்துச்சு, அது பாம்பு எப்போ வந்துச்சு, அது ஏன் வந்துச்சு, இந்த மாதிரி அதெல்லாம் எதுவும் குறியீடுகளா என்ன அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துடுது. இந்த மாதிரி சில சந்தேகங்களோடு அந்த படங்கள் முடிஞ்சுது. பட் ஒரு ரேப் இன்சிடெண்ட்டில் ஹவ் அ ஃபாதர் வுட் ஃபீல் அப்படிங்கிறதையும், அவனுடைய அந்த ரிவெஞ்ச் எடுக்கக்கூடிய அந்த ஒரு வெறியும் நல்லாவே இந்த படம் காமிச்சிருக்குது. எனக்கு அதில் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணது ஏன்னா சிங்கம்புலின்னு, அவர் தான் ரேபிஸ்ட். ஹீ இஸ் த ஒன் ஹூ அட்ராக்டட் மீ மோர் இன் திஸ் மூவி. நல்லா பண்ணியிருந்தார் அவர். ஏன்னா முதல்ல பேக் மாதிரி கொஞ்சம் இன்னசென்ட் லுக் இருக்குது, அப்புறம் பார்த்தா பயங்கரமான வெறியனாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அதில் கூட எனக்கு சின்னதாக தோணுச்சு, அவர் எனக்கு அனுராக் கஷ்யப்பா, அவர் ஒரு வில்லன் வராரு. அவர் அவர் அனுராக்னு எனக்கு தெரியாது. படம் பார்த்தப்போ தான் அவர் யாருன்னு கேள்விப்பட்டு பார்த்தேன். இந்த கடைசியெல்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அவர் தான் ஆக்சுவலாக அந்த விக்டிமுடைய ரியல் ஃபாதருங்கிறதுனால தெரிய வருது. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, ஒருவேளை அவரையே ரேபிஸ்டாக காமிச்சிட்டு தான் அந்த படம் இம்பேக்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வெல், ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ் த ஸ்டோரி. நான் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அல்லது எனக்கு கன்ஃபியூஸான விஷயங்கள் அல்லது எனக்கு கேள்விக்குறிகளாக இருந்த கேள்விகளை மட்டும் உங்களுக்கு மேலே வைக்கிறேன். ஸோ அந்த அந்த ரேப்புங்கிறதுனால அந்த ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ நமக்கு அந்த படத்து மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அதில் அப்பா வர்றவர் இது சார்ட் ஆஃப், அவர் எப்படி சினிக்குன்னு ஏற்கனவே சொன்னேன், ஒரு மாதிரி கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக் டைப்னு சொல்லலாம், அல்லது காந்தியவாதின்னு சொல்லலாம். ஏன்னா பயங்கரமான அதை என்ன சொல்கிறது, சிவில் டிசொபீடியன்ஸாக அதை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு இடத்துல ஸ்கூலில், ஒரு இடத்துல போலீஸ் ஸ்டேஷன். அதாவது அவர் வம்படியே பிடிச்சி எழுக்கிறாங்க, பட் ஹி ஸ்டாண்ட்ஸ் ஆன் ஹீஸ் திங் வெரி ஃபேர்ம்லி அண்ட் ஃபிசிக்கலி ஆல்சோ. அதாவது எவ்வளோ தூரம்னா ஒரு தூணை பிடிச்சி நிற்கிறாரு அப்படின்னா, இவர் இழுக்கும் போதும் அது இரும்பு தூணுன்னு வச்சுக்கோங்க, கம்பின்னு வச்சுக்கோமே, அதுவே ஆட்டங்கன்றது. அந்த அளவுக்கு ஃபிசிக்கலி ஆல்சோ ஸோ ஸ்ட்ராங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த 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 சமயத்தில் அவருடைய கண்கள் நல்லா பேசுது. விஜய் சேதுடைய கண்களுக்கு ஒரு நல்ல இம்பேக்ட் இருக்கும்னு நான் யூஸ்வலாக ஃபீல் பண்ணுறது இல்லை. இதில் அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து இந்த நடுவில் சில பக்கத்தை காணத்தில் ஒரே சீனை சொல்லுவார்ல, அதில் காமெடியாக இருந்துச்சு. இதில் அதே இது சோகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரே சீனை ரிப்பீட்டட்லி சேஸ் 3 or 4 டைம்ஸ்னு நினைக்கிறேன். அப்போ அவர் அந்த கண்ணு பார்க்குறது அந்த எல்லாமே அதில் ஒரு மிக்சர் ஆஃப் இன்னசென்ஸும் இருக்குது, எக்ஸென்ட்ரிசிட்டிஸும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு நல்ல கம்பைன் கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஹீ டிட் இஸ் பார்ட் வெரி வெல், பட் ஃபார் ஹிஸ் ஃபிசிக் ஆல் த அதர் திங்ஸ் ஆர் ரைட். அண்ட் இந்த படம்
கிரிப்பில் நம்மளை வச்சுருக்குது. பிகாஸ் வி டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி நேற்று என்ன நடந்துச்சு, இன்றைக்கி என்ன நடந்துச்சு, இது என்னைக்கு நடந்துச்சு, இப்படி யோசிக்கிறதுக்கே நம்ம படம் வந்து நம்மளை என்கேஜ் பண்ணி வச்சுட்ருக்கு. ஸோ அதனால் அந்த படம் I won't say it's a very good movie and all that, but it's quite a good movie. And as I said, it touches your emotional side. அதனால் அந்த படம் எல்லாத்துக்கும் நிறைய பேத்துக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதான் முதல் படம். ரெண்டாவது படம் வந்து கருடன். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கமர்ஷியலாக மகாராஜா அதிகமாக தான் வசூலுங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் ஐ திங்க் நான் மார்க் போட்டேன்னா 5 மார்க்கு கூட போடுவேன் கருடனுக்கு. ஏன்னா கருடன் வந்து கதைகளும் அதில் வந்து ஒரு என்னென்னா, கதை யாருடைய கதைன்னு தெரியல, பட் வசனங்கள் எழுதுனது வந்து வெற்றிமாறன். ஒருவேளை அந்த இம்பேக்ட் இருக்குது என்னமோ தெரியல. உதாரணமாக வெற்றிமாறன் அந்த வசனம் சொன்ன ஒரு இந்த லாஸ்ட் சூரி பேசுகிற கடைசி வசனம் வந்து ரியலி வெரி 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 ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படத்துக்கு. நான் நாய் மாதிரி நன்றியோடு இருந்தவனை போய் மனுஷனாக மாற்றி கெடுத்துட்டேடா அப்படின்னு வரும். ஸோ அந்த சென்டென்ஸ் அந்த படத்துக்கும் அதுக்கும் ரொம்ப இருக்கும், ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த மூவி வந்து இட்ஸ் அபவுட் 3 ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோமா. அதில் ஒரு ஃப்ரெண்டு வந்து பாவப்பட்ட ஒரு சாப்பாடு இல்லாமல் அனாதையாக அலைஞ்சிக்கிட்டு இருந்தவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஹீ இஸ் வெரி லாயல் டு தட் பர்டிகுலர் ஃபேமிலி, எஸ்பெஷலி டு த ஆத்தா மேலே அவ்வளோ பிரியமாக இருக்கிறான். பட் ஆத்தாவுடைய பேரனை கூட ஃப்ரெண்டாக இருக்கிறான், ஒரு பயங்கர லாயல்ட்டியோடு இருக்கிறான். பட் அதில் அந்த கதைகள் வரும் இல்லையா, இந்த மாதிரி வழக்கமான நம்ம தெரிஞ்ச கதைகள் என்னென்னா, பாலிட்டிஷியன்ஸ் வந்து சொத்தை அடிக்கிறதுக்கு கோயிலில் இருக்கிற ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு அது யாருக்குமே தெரியாது இது கோயில் நடந்துட்டு ஆட்டையை போட்டுடலாங்கிற ஐடியாவில் எல்லாம் பண்ணுவாங்க. அதில் சமுத்திரகனி ஒரு இன்ஸ்பெக்டராக வராரு. இந்த மாதிரி சமுத்திரகனி மாதிரி ஒரு 4 இன்ஸ்பெக்டர்ஸ் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா அது கதையில் தான் அது நல்ல இம்பேக்ட் இருக்கும். அப்படின்னா நீ எனக்கு ரிப்போர்ட் கொடு அப்படின்னா ரிப்போர்ட்டில் உண்மையை பூரா எழுதிடுவார். எந்த ரிப்போர்ட் இந்த ஆஃபீஸர் கேட்டாரோ அவர் பேரும் அதில் இருக்கும். ஸோ நீ பப்ளிஷ் பண்ணுறேன்னா பண்ணுங்க, என்னை பனிஷ் பண்ணுறேன்னா பண்ணுங்க, பட் இது மாதிரி நிறைய காப்பீஸ் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிவிடுவார். அப்புறம் அவர் இங்கே ஆக்ட் பண்ணுறது. ஸோ அவர் நல்ல இன்ஸ்பெக்டராக வந்திருப்பார். அதே மாதிரி ஹீ வாண்ட்ஸ் டு ஹெல்ப் த போர் கை, யார் சூரி. அதில் சூரி தான் இதில் ப்ரிடாமினென்ட்லி முக்கியமான கேரக்டர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, பேர் என்ன, விடுதலையில் வந்தும் யூ நெவர் ஃபீல் தட் ஹி வாஸ் அ காமெடியன். நம்ம காமெடியன் அவரை பார்த்துருக்கோங்கிறது நமக்கு நிறைய பேருக்கு மறந்தே போயிருக்கோம். அந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு பட் அதில் வந்து ஹி ஹேஸ் டு பி சார்ட் ஆஃப் சாஃப்ட் அண்ட் இன்னசென்ட் கை. அந்த லுக் அவர் நல்லா கொடுத்துருந்தாரு. அதில் நடிக்கிறதுக்கு சான்சஸ் கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன். பட் இந்த படத்தில் அவருக்கு வந்து ஃபேன்டாஸ்டிக் சான்சஸ் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காரு. அது எஸ்பெஷலி படத்தில் கடைசி இந்த 10 மினிட்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி நல்லா இருந்தது. இந்த ஸ்டண்ட் நல்லா இருந்தது. இந்த லைட்டிங், அந்த ஒரு மாதிரி ஒரு புகை சூழ்ந்த ஒரு இதை காமிப்பாங்க ஒரு இடத்த, அந்த இம்பேக்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அது அந்த லாஸ்ட் 10 or 15 மினிட்ஸ் இந்த ஃபில்ம் உங்களை கம்ப்ளீட்டாக ஆக்கிரமிச்சிருக்குதுன்னு தான் சொல்லணும். ரொம்ப நல்லா இருந்தது. அதில் சுருளி ரோல் தான் முக்கியமாக இருக்குது. இஸ் த ஒன்லி ரோல் ஹூ மூவ்ஸ் அரவுண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. அண்ட் ஆஸ் எ செட், படம் பார்க்கும்பொழுது தான் ஒரு காமெடியனால அப்படின்னு அந்த மாதிரி ஒரு நினைப்பே நம்ம வராத சீரியஸ் ரோலில் ரொம்ப சீரியஸாகவும் நல்லாவும் பண்ணியிருக்காரு. அதில் கூட இந்த ஒரு 2-3-4 இடத்துல அவர் இந்த வேகமாக வசனம் பேசுகிற மாதிரி வரும். அது முதல்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி காமெடியோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் பார்த்தா ரெகுலராக whenever he wants to talk very seriously, he keeps talking so fluently and so effortlessly. அப்போ ரொம்ப நல்லாவே இருக்கும் அது. ஸோ சூரி ரிமார்க்கபிள் ஒர்க், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதில் என்ன அப்படின்னா, அந்த 3 கேரக்டர்ஸில் சசி ஒரு கேரக்டர், இன்னொரு கேரளா ஆக்டர், ஆக்டிங் எல்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அதில் நான் இன்னும் ரொம்ப ரசித்த 2 விஷயங்கள் என்ன கேட்டால், 2 லேடிஸ் வராங்க. ஒன்று வந்து இந்த கண்ணம்மா சீரியலில் ஒரு லேடி வரும், அந்த பொண்ணும் இன்னொரு பொண்ணு யாரோ அவங்க ஃபிலிமில் பார்த்த மாதிரி எனக்கே ஆகல. பட் அவங்க ரெகுலராக வர்றவங்க தானே. சசிகுமாரோட ஒய்ஃபாக வருவாங்க. அவங்க வந்து பார்க்குற அழகாக இருந்தாங்க. நல்ல ரோல் ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கண்ணம்மா சீரியலில் வந்த பொண்ணு வந்து ஒரு வில்லி கேரக்டர். ஒரு ஃபியூ சீன்ஸ்லாம் வராங்க. பட் அந்த கண்ணில் அதை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ டேரக்டருக்கு தான் ஐ திங்க் வி ஹேவ் டு சே குடோஸ் டு ஹிம், பிகாஸ் அவர் தான் அதை நடிக்க வச்சிருக்காரு நினைக்கிறேன். ஸோ அந்த படம் ஐ லைக் மச் பெட்டர் தேன் மகாராஜா. அது இன்ஸ்பெக்டர் சொன்னோன்னா, எப்படி சமுத்திரக்கனி மாதிரி ஒரு இன்ஸ்பெக்டர் வேணுமோ, அதே மாதிரி படத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் அவர் கூட சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு கேட்டால் நட்டு.
நட்டுன்னா அவர் ரியல் நேமில் கேமராமேன் அவர் பண்ணியிருப்பார். முந்தின படங்களையும் பாருங்கள், இது நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் அவருடைய கேரக்டர் வந்து கடைசியில் அவர்கிட்ட கேட்கணும், ஐயா நீ நல்லவரா கெட்டவரான்னு கேட்கணும். ஏன்னா ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக போகஸ் பண்ணி கொஞ்சம் நகையை ஆட்டப்பட்டுறாரு. அந்த திருடனை செட்டப் பண்ணி ஏதோ பண்ணிடுறாரு. பட் அந்த ரியல் கல்பிரிட் என்னன்னு தெரிஞ்ச பிறகு, ரேபிஸ்ட் யாருன்னு தெரிஞ்ச பிறகு அருவாளை தூக்கி வெட்டுற அவனை அப்படிம்பாரு. யாரை? ஹீரோவை மகாராஜன் பார்த்து கையில் அருவா வெட்டுற அவனை அப்படிம்பாரு. அப்புறம் அவன் கொஞ்சம் தயங்கிட்டு இருப்பான், ரூம்குள்ளே உள்ளே பூட்டிட்டு வெளியே வந்துடுவார். அப்போ கேட்கும்போது அவனை வெட்டி சாகடிக்கணும், வேற என்ன அவர் வேறு என்ன தண்டனை கொடுப்பாங்க. அப்பங்கார அது கூட செய்யலைன்னா என்ன இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அந்த அந்த இடத்துல நட்டு வந்து இட் கிவ்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். ஐ டோன்ட் நோ ரைட்டாக தப்பாங்கிறது கொஸ்டின் இல்லை. பட் அந்த கேரக்டர் வந்து இட்ஸ் பிக் கொஸ்டின். நல்லவராக கேட்டவரானே நமக்கு தெரியல. இதில் சமுத்திரக்கனி வந்து அவுட் அண்ட் அவுட் ஒரு நல்ல போலீஸ்காரராக வர்றார். அஃப்கோர்ஸ் அவர் ரோல் ரொம்ப சின்ன ரோல் தான். ப்ராப்ளி அந்த இம்பேக்ட் நல்லா இருக்குது. அதாவது ஹீ டசன்ட் வாண்ட், அதாவது ஆஃபீஸர் வந்து கெடுபிடிக்காம இந்தாடா புடுறா அப்படின்னு உண்மையை சொல்லி ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை த ஆஃபீஸர் கேன் நாட் கெட் இட் அவுட் பிகாஸ் அதில் அவர் பேரும் அவரும் அக்யூஸ் ஆகியிருக்கார். ஸோ அது நல்லா இருந்தது. ஸோ 2 படங்கள் பார்த்தேன். ரொம்ப நாள் கழித்து ஷேர் பண்ணுங்கிற ஐடியா ரொம்ப நாள் கழித்து வந்தது. ஸோ ரொம்ப துணிஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். வழக்கம் போல் 4 பேர் பார்ப்பீங்க இல்லையா, பாருங்கள், அவ்வளோதான். ஸோ தேங்க்ஸ் அ லாட். பாய், see you.